பொதுவா சமையல்ல கைப்பக்குவம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கைப்பக்குவம்னா என்ன? அவங்க தனியா ஸ்பெஷலா ஏதாவது பொருள் சேர்ப்பாங்களா? கிடையாது. நம்ம போடுற அதே உப்பு, புளி, காரம் எல்லாம் தான் போடுவாங்க. ஆனா எந்தெந்த பொருளை எந்த நேரத்துல சேர்க்கணும் அப்படிங்கறதுலதான் இருக்கு அந்த சூட்சுமம். இது எல்லா சமையலுக்குமே பொருந்தும். அப்படி பக்குவம் பார்த்து பதமா செய்ய வேண்டிய எளிமையான ரெசிபி தான் குலாப் ஜாமுன். ஆனா அத நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு ஒண்ணு கருகி போன குலாப் ஜாமுன், அப்படி இல்லைன்னா உடைஞ்சு போற ஜாமுன் கூட்டு, இது 2 தான் பண்றோம். முக்கியமான சில சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணினா போதும். ரெடிமேட் மிக்ஸ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய கூடாது. ஒரு ஜென்டில் பிரஸ் கொடுத்துதான் பிசையணும். மீடியம் ஃபிளேம்லயே ஸ்டவ் இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுமே விரிசல் இல்லாம உருட்டின அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை அதுல போட்டு பொரிச்சு எடுக்கணும். அந்த உருண்டைகளை விரிசல் இல்லாம உருட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணினாலே அருமையான குலாப் ஜாமுன் வரும். குலாப் ஜாமுன் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேச்சுவாக்குல யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். முழு வீடியோ பாருங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.